மணல்ல இருக்குது நண்டு, எலெக்ஷன்ல ஜெயிச்சா போடுவா துண்டு, மண்ணியோ இப்போ 12, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு. அதனால அவரை வச்சு அவரோட குழப்பம் ஓடணுங்க. நீங்க ஏன் அவரை போட்டு நீங்க சொல்றது பெட்டி அரசியல் மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட அப்படிதான். ஸோ கிட்டத்தட்ட பெட்டி அரசியல் இல்லை. இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு ஆட்சியாளர்கள் கூட இருந்தா நம்ம சேஃப். என்ன உளறுகிறாய்? உளரவில்லை மன்னா அப்படின்னு நினைக்கிறது வந்து நிறைய பேரோட இயல்பு. அப்ப மக்கள் வந்து திருந்தணும், இந்த மாதிரி ஆளை புறந்தள்ளணும்ன்றீங்க. அவரை யாரு கன்சிடர் பண்றா? இப்போ கன்சிடர் பண்ணல. இப்போ வந்து சிபி வந்து தாவேக்காவுக்கு வந்து ஆதரவா நிறைய பேசுறாருன்னா அது கூட என்ன தப்பு இருக்கு? ஓகே, அவங்க அப்பா ஒரு கட்சிக்கு ஆதரவு பண்றாரு, இவங்க மகன் ஒருத்தர் பண்றாரு. அப்பாவும் மகனும் வந்து ஒரே ஆளுக்கு தான் ஓட்டு போடணும் ஏதாவது சட்டம் இருக்கா? இல்ல ஒரே ஆளுதான் ஆதரிக்கணும்னு சட்டம் இருக்கா? இன்னொரு கண்டிஷன் இருக்குது, இன்னொரு கேஸ் இருக்குது. நீங்க சொல்றது ஒரு குடும்பத்துல 3 பேர், ஆனா 3 இடத்துல இருக்கிறாங்க. யாருன்னா நம்ம லாட்ரின் மார்டின் அவங்களோட குடும்பத்துல அவங்க ஒய்ஃபு ஏடிஎம்கேல கேண்டிடேட், அவங்க பையன் அவர் வந்து புதுச்சேரியில கேண்டிடேட்டு, அவர் தனி கட்சி வேற வச்சிருக்காரு. அவர் மருமகன் இப்ப ஆதவ அர்ஜுனா வில்லிவாக்கம் தொகுதி வேட்பாளர் தாவேகால அவரு ஒரு கேண்டிடேட். இப்ப 2 நாளைக்கு முன்னாடி வில்லிவாக்கம் தொகுதி ஏடிஎம்கே வேட்பாளரை ஆதரிச்சு பேசுறதுக்கு மார்டினோட பையன் அவர் வர்றாரு.